இன்றைக்கு நாம் சர்தை சபையை குறித்து தியானிக்க போகிறோம். இது 5வது சபை. சுவிசேஷன் படி பார்த்தா 5வது சத்தியத்தை இதில் நாம் பார்க்குறோம். முதல் எஃபேஸ் சபையில் சுவிசேஷன் முதல் சத்தியம் நம்முடைய பாவங்கள் சிலுவையில் ஏசமேல போயிடுச்சுன்ற காரியத்தை பரிசுத்தாய் நமக்கு யாருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது வெளிப்படுத்துகிறாரோ அவங்க ரட்சிப்படுறாங்க. ரட்சிப்பு சந்தோஷம் நிரப்புது. அவன் போயிடுச்சு, நான் ஏசாம் பிள்ளையாட்டு சந்தோஷத்தில் கத்திரிக்காய் துடிச்சு கத்திரிக்காய் உற்சாகமாக வாட ஆரம்பிக்கிறாங்க. கத்திரிக்காய் பல காரில் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த உற்சாகம் போயிடுது. காரணம் என்னென்னா திரும்ப மாம்சம் வந்துடுது. நான் என்று சொல்லி நான் ஆண்டவரை கூட வச்சு வாழ்ந்தது சந்தோஷம் போயிடுது. ஏன்னா அவர் உள்ளத்தில் வச்சு அவரோடு சேர்ந்து வாழ்கிற கற்றுக்கல, நானுங்கிற சாகலை. அதனால் இந்த நான் நானாக யோசித்து தீர்மானிக்கும் போது சாத்தாவை திரும்பவும் தொடர்ந்து எனக்கு தப்பாக பேசி தப்பாக காண்பிச்சு பொய்யான வழியை காட்ட ஆரம்பிச்சிடறோம். அப்படி நம்ம அதை ரட்சிப்பு சந்தோஷம் இழந்து போகிறோம். அதான் ஆதில் இந்த அன்பு விட்டா என்றேன் உண்மையில் எனக்கு குறைவுண்டு நான் சொல்கிறார். அப்போது ஆண்டோடு இந்த அன்பின் உறவு போயிடுது. அப்போது 2வது சிம்மராசை வரும்போது கசிக்கு பிரிந்து எடுத்த சென்ட்டு, அதாவது நாம் ஏசாம் கூட சிலுவில் செத்து போகிற அனுபவம். நானுங்கிறது சாகுது. அதனால் கிறிஸ்து அந்த இடத்துல ராஜாவாக இருந்து ஆள ஆரம்பிக்கிறார். அப்போ சாகுறதுன்றது கஷ்டம்தான். பல விதத்தில் நானுங்கிறது நொறுக்கப்படுது. நான் அனுதினம் சாகிறேன்னு பவுல் சொல்கிறார். அப்போ டெய்லி நம்ம சுயத்துக்கு சாகிற அனுபவத்தில் பரிசாரம் நடத்தும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே தான் ஆண்டோட கிரியை நமக்குள்ள ஆழமாக நடக்குது. 3வது பார்க்குறோம் பெர்கமு சபையில் நாம் அந்த புதைக்க நானுங்கிற மனுஷன் செத்தவன் ஏசாம் கூட சேர்ந்து கல்லையில் புதைக்கப்பட்டான்னு பார்க்குறோம். பழைய பாவ மனுஷன். அது சந்தோஷமான அனுபவம் தான். முழுக்க நான் ஏசாம் ஆவிக்குள்ள நான் மாறுறேன். ஆனால் போராட்டம் இருக்குது. ஆவி மாம்சம் ஆவிக்குள்ள போராடுது, இச்சிக்கிறது. கலாத்தியர் 5:17 வாசிக்கிறோம். நான் செய்யணுக்கு செய்யாத படிக்க அவங்களுக்கு கொண்டு விரோதமாக இருக்குது. அப்போது இந்த நானுங்கிறது போகிறதில்ல, திரும்ப நம்மளை தொந்தரவு பண்ணுது. அப்போது ஆவினால் நடத்தப்படுதா மாம்சம் நடத்தப்படுதா இந்த போராட்டம் நமக்குள்ள வருது. அதனால் அங்கே சபையில் பார்த்தா 2 கூட்டம் ஆகிடுது. திரும்ப மாம்சத்தில் போயிடுறவங்க ஒரு கூட்டம், தொடர்ந்து ஆவிலே வாழ்கிறவங்க ஒரு கூட்டம். அதை வச்சு பார்க்குறோம். 4வது தியத்திரா சபைக்கு வரும்போது ஏசாம் கூட சேர்ந்து வாழ்கிற 4வது படி. 4வது படியில் ஏசாமே நம்ம வாழ்க்கை எடுத்து நடத்துகிறார். நம்ம உள்ளத்தில் ராஜாவாக இருக்கிறார். அவர் நடத்துகிறார். அவர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் ஏற்கனவே பிளான் பண்ணி எஃபேசியர் 2:10 ஏற்கனவே நமக்காக ஆயத்து பண்ணி வச்சுக்கிறாராம். ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களை அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வாய்க்கும் ஒவ்வொரு நாளும். அப்படி நடக்கும்போது நம்ம உடனே இது ஆண்டு காரியம், இது ஆண்டு சித்தம் அப்படி கண்டுபிடிச்சி அப்போ நான் என்ன செய்யட்டும், இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யட்டும், ஆண்டு என்ன செய்யறது, நான் என்ன செய்யணும் கேட்குறோம். நம்ம சரீரம் அவருக்கு நீதியின் கருவியாக ஒப்பு கொடுத்துருக்குறோம். அவர் எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் நாம் எதில் எப்படி ஒத்துழைக்கணுமோ அதை பரிசா நமக்கு பசங்களுக்கு பேசுகிறார். அப்போ நம்ம கண்டுபிடிச்சி அவர் சித்தறிஞ்சு அவர் சித்து ஒத்துழைக்கிறோம். இதுலேயும் 2 கூட்டம். எல்லாரும் அப்படி முழுசமாக ஆண்டு சித்து கண்டுபிடிச்சி அவர் உயிர் தந்த வளமினால தொடர்ந்து நம்ம ஆவிக்குள்ள மாறி வர்ற காரியத்தில் தடை ஏற்படுது. அந்த தீத்திரா சபையிலும் கொஞ்சம் பேர் இசபெல் மாறி பயங்கரமாக இந்த நானுங்கிறது வளர்ந்து ரொம்ப தடைப்படுறது உண்டு. 5வது சபைக்கு வரும்போது சர்தை சபைக்கு வரும்போது இந்த எடுத்துக்கொள்ளப்படுற பகுதி 5வது எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரவும் செய்தார். இதுதான் கடைசி படி, 5வது படி சுவிசேஷத்தில் நமக்கு செய்ய வேண்டிய காரியம். அது ஏற்கனவே ஆண்டவர் அவர் பார்வையில் செய்து முடிச்சிட்டார். நம்ம பார்வையில் அதை அனுபவிக்க வேண்டிய காரியம், அதை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய காரியம். அப்போ எப்படி நம்ம உன்னதத்தில் சிங்காசனம் உட்காரத்துக்கு ஆயத்தமாகறோம் அப்படின்றதான் இந்த சர்தை சபையில் பார்க்குறோம். இந்த சபையில் பார்க்கும்போது 2 பிரிவாக தான் இருக்குது. அதில் பார்த்தா இது வரைக்கும் ஆண்டவர் அவர் வழியில் நடந்தவங்களை ஆவி நடத்தப்பட்டவங்களை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம்
கீழ்ப்படியாம மாம்சத்தில் இருக்கிறவங்கள, சபையில் இருக்கிறவங்கள அவங்க குறைய எடுத்து சொல்லுவார். ஆனால் இங்கே பார்த்தாக்க முதல்ல சபையில் இருக்கிறவங்க, மாம்சத்தில் வாழ்றவங்க, 5வது படிக்கு வந்தோம் இன்னும் மாம்சத்தில் வாழ்றவங்க யாரோ அவங்கள பற்றி தான் முதல்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் 5வது படியில் உண்மையாகவே ஆவின் நடக்கிறத கிரியில 5வது படிக்கு வந்தவங்க, சிங்காசனம் உட்கார ஆயத்தமாகறவங்க, அவங்கள பற்றி பேசுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க வாசிக்கிறோம், ஆண்டு என்ன சொல்றாரு, நாலாம் வசனத்துல, வெளிப்படத்துல 3 சர்தேஸ் அப்படி 4ஆம் வசனத்துல, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்திகளும் உனக்கு உண்டு அப்படின்றார். சில பேர் சொல்றார். ஏன்? கூட்டம் குறைஞ்சி போகுது, ஆவியானவர் சேர்ந்து நடக்கிற கூட்டம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அதாவது ஏசாமிக்குள்ளே இருக்கணும், அவருக்குள்ளே ஆவியானவர் நம்மளை முற்றிலும் ஜெயம் எடுக்கணும், முழுசு ஆவிக்குள்ள மாறணும், அப்பதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த அளவுக்கு ஆவியினால முழுசு ஆட்கொள்ள நடத்தப்படுறவங்கள ரொம்ப குறைவு. அப்போ அன்பில் பூர்ணப்பட்ட நிலை, 5வது ஸ்டெப்புங்கிறது அன்பில் பூர்ணப்பட்டு எந்த நேரமும் ஆண்டவர் எடுத்துட்டு போய் அவரோடு அன்பில் ஒன்னா சேர்த்துக்கிற அந்த நிலைக்கு வந்தவங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உன்னத நிலைக்கு வந்தவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அப்போ அவங்க யார்? அவங்கன்னா அங்கே வெளிப்பட்ட விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதல் வசனத்துல, சர்தேஸ் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்கிறதாவது. 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லியிருக்குது. அதாவது பரிசுத்த ஆவியான முழுசுமா கிரீசர் அந்த சபையில. அது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரம் ஊழியக்காரனை குறிக்கும். சபையில பொறுப்பாக்குறவங்க, ஊழியத்துல யாரெல்லாம் பொறுப்பா இருக்கு அவங்கள குறிக்கும். அவங்களும் முழுசுமா ஆண்டு கருத்துல இருக்கிறாங்க. அதாவது சபையில ஆண்டுக்குள்ள நடக்கிறவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க அவருக்கு உடையவர்களா மாறிட்டாங்க, அவருக்கு சொந்தமாயிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதை பத்தி உன்னத பாட்டுல வாசிக்கும் போது, உன்னத பாட்டுல ஏசாமிக்கும் மனவாட்டிக்கும் இருக்கிற ஐக்கியம், எப்படி அன்புல வளர்றோம், எப்படி அவருக்குள்ள பூர்ணப்படுறோம், அவரோடு ஒன்னா இணைக்கப்படுறோம் அப்படிங்கிற காத்து உன்னத பாட்டு அழகான ஒரு மாடலா இருக்குது. அந்த காலத்துல பார்க்கும்போது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்போ ஆண்டோடு அன்பின் உறவுல வந்த முதல் அனுபவம் என்ன? சுலமைத்தாளுக்கு சால்மோன் கூட அன்பின் உறவுல வரும்போது முதல் அனுபவம் என்ன? என் நேசர் என்னுடையவர். அப்போ நான் ஆண்டவரை லவ் பண்றேன், அப்போ அவர் எனக்கு சொந்தமாக்கிறார், எனக்கு தான் அவர் சொந்தம் அப்படின்ற உரிமையில அவர் சொல்றது பார்க்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி சுலமித்தா சாலமோனோட பழக பழக இவருடைய அனுபவம் எப்படி மாறுது? 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். 6:3, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லேலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். லேலி புஷ்பம் மேய்கிறதுன்னா அன்பின் உறவுல வளருது. அப்போ இப்ப என்னாவது? அடுத்த 2வது கட்டத்துல ஆண்டோடு நெருங்கி பழக பழக அந்த நானுங்கிறது குறையுது. அதாவது என் நேசர் என்னுடைய, எனக்கு 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 என்ற காரியம் குறைஞ்சி இப்போ நான் என் ஆண்டவருடையவர், நான் என் நேசருடையவள். இதை இந்த கெட்டகுமாருக்கு அதில் பார்க்குறோம். முதல்ல அவன் அப்பாவிட்ட, அப்பா எனக்கு இதெல்லாம் கூட கூட சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிடுறான். ஏன்? அப்பா சொத்து எனக்கு சொந்தம். அப்பா எனக்கு சொந்தமா இல்லையா தெரியல, ஆனால் அப்பா சொத்து சொந்தம் கேட்டு வாங்கிக்கிறான். அதான் சுலபத்தரம். முதல்ல அவருடைய அன்பு எனக்கு வேணும், அவர் எனக்கு வேணும் அப்படின்னு அனுபவம். ஆனால் 2வது ஆளுக்குள்ள நெருங்கி சேரும்போது அந்த கெட்டகுமார் திரும்பி வரும்போது என்ன சொல்றான்? அப்பாவுடைய அன்பு உணர்ந்து பின்னால சொல்றான், அப்பா நான் என்னையும் கையில் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொந்தம் அப்படின்றான். அந்த மாதிரி சுலபத்தில் இப்போ என்ன சொல்றா? நான் என் நேசருடையவன் சொல்றான். அப்போ நானுங்கிறது குறைஞ்சி போச்சு. இப்போ நான் எனக்குன்றது குறைஞ்சி போய் அவருக்கு சொந்தம், அவருக்காக வாழ ஆரம்பிக்கிறார். இந்த அனுபவம் தான் கிறிஸ்துவ ஜீவிதத்துல அன்புல வளர்ற அனுபவம். கடைசியில பார்த்தா 3வது அனுபவம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 7:10, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல இருக்கிறது. அப்போ என்ன சொல்லிடுறா? முழுக்க முழுக்க நான் ஆண்டு சொந்தமாயிட்டேன்.
சாலமோன் சாலமோன் நான் சொந்தமாயிட்டேன். முழுக்க முழுக்க நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? அவர் அன்பு மட்டும்தான் போதும். அவ்வளோதான் சொல்கிறேன். இதுதான் நம்ம கிறிஸ்து ஜீவிதத்தில் உன்னதப்படி 5வது படி, கடைசி படி. ஆண்டுக்கு நம்ம முழுசு சொந்தமாயிடுறோம். நமக்கு வேண்டியது அவர்கிட்ட ஒன்று அன்பு தான். அன்பின் ஐக்கியத்தில் நாம் அவரோடு ஒன்றாயிடுறோம். இதுதான் இந்த 5வது படியில் சர்தை சபையில் நாம் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். அதை ஏசாவில் பார்க்கும்போது ஏசா 43:21 வாசிக்கிறோம். ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவான்னு சொல்றார். அப்போ ஆண்டவராக இருப்பாரானா, கடவுளாக இருப்பாரானா, அவர் எதை படைச்சாலையும் அவருக்காக தான் படைக்கணும், அவருக்காக தான் படைக்கப்பட்டதான் இருக்கணும். ஆகவே நாம் அவரால் படைக்கப்பட்டது மட்டுமல்ல, அவரால் ரத்தத்து வழியாக கூட வாங்கப்பட்டோம், பாவத்தில் மீட்டுக்கொள்ளப்பட்டோம். அப்போ நம்ம ரெட்டிப்பா அவர் சொந்தமாயிட்டோம். அப்போ நம்முடைய வேலை என்ன? அவரோடு அவரை தூசிட்டே இருக்கிறதா, அவரை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கிறதா. ஆகவே இந்த அனுபவம் தான் இந்த 5வது கடைசி அனுபவம் சுவிசேஷத்துல நமக்கு வரணும். அதான் இங்க பார்க்கிறோம். அதனுடைய விவரத்தை என்னன்னு பார்ப்போம். அங்க 7 ஆவிகள்னு சொல்றாரு, 7 நட்சத்திரங்கள்னு சொல்றாரு. அப்போ எல்லாமே பரிசுத்தாவியினுடைய பூர்ண கிரியை, 7 விதமான பூர்ண கிரியும் அந்த சபைக்குள்ள வந்தாச்சு. பூர்ண கிரியை சபையில் இருக்கிற பரிசுக்குள்ள வந்தாச்சு. எல்லாமே அவர் சொந்தமாயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது எப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 1:26-27 பார்க்கும்போது ஆண்டவர் தேவ சாயலா நம்ம சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னார். தேவ சாயலா ரூபத்தின்படியும் சொன்னார். ஆனா படிக்கும்போது அவர் சாயலா தான் உண்டாக்குனார், அதாவது அவருடைய மகிமையில் உண்டாக்குனார். ஆனா ரூபமோ களிமண், ஆவி இல்லை. ஆனா அப்புறம் என்னாச்சு? அவங்க பாவம் செய்து அந்த தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. பரிசுத்தவான் போயிட்டாரு, பரிசாவோட தேவனுக்கு கொடுத்த மகிமையும் அவங்களோட போயிடுச்சு. அவங்க நிர்வாணிகள் ஆயிட்டாங்க. அப்போ அது 6:3 வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இனியும் என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை, அவன் வெறும் மாம்சம்தான் அப்படின்றார். அப்போ மாம்சத்துல ஆவியான ஒத்து போக முடியாது. அதனால இனியும் மாம்சல வாழ்ற மனுஷங்கிட்ட அவர் போராடி இருக்க அவசியம் இல்லை, முடியாது. அது அதனால எடுத்துக்கிறான்னு சொல்லி எடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது எபேசியர் 2:2 வாசிக்கிறோம், ஆவியில மனுஷன் செத்து போனவன் இப்ப என்னாச்சு? உலகத்துக்கு அடிமையா இருக்கிறான், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான், மாம்சத்துக்கு அடிமையா இருக்கிறான். இந்த 3 விதமான சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறான். இதுதான் மனுஷன் நிலைமை. இப்போ இந்த நிலைமையில ஆண்டவர் அவனை படிப்படியா விடுவிச்சு சில ரகசியத்தை கொடுத்து அந்த சிலுவின் ரட்சிப்பினால அவனை படிப்படியாக விடுவிச்சு அவனுக்குள்ள ஆழமாக கிரியை செய்து இன்னைக்கு எந்த நிலைமை கொண்டு வந்துட்டார்? கடைசி படியில யோவான் 17:21-22 வாசிக்கிறோம். ஏசாமி ஜெபம் பண்றாரு, பிதாவே நீர் என்னிலும் நான் உண்மையில் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் உண்டாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுன்னு சொல்றாரு. எல்லாரும் நம்மில் உண்டாயிருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த மகிமை அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்போ மேலும் 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 நாம் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்யும் போது ஒத்துழைச்சி ஆவியினால் நடத்தப்பட்டு நாம் மேலும் மேலும் ஆவிக்குள்ளாக மாறும்போது நாம் அவருடைய மகிமையில் நிரப்பப்படுறோம். அப்போ நம்ம பிதாவுக்கு இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றாக்குறனால நாமும் ஆண்டோடு ஒன்றுக்குள்ள ஒன்றாயிடுறோம். இந்த அனுபவத்தில் தான் கடைசி சபையில் ஆண்டு கொண்டு வரான்னு பார்க்குறோம். அப்படி முழுசும் ஒன்றாயிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட போய் சேர்ந்து எங்கே இருக்கிறாங்களா? அதை வெளிப்படுத்த சேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6 வருஷம் வாசிக்கும் போது யோவானை பரலோகத்துக்கு கூப்பிட்டு சபை இருக்கிற நிலைமை காட்டார். ஒரே சிங்காசனம், அதில் ஒருத்தர் பிதாக்கோன் பரிசு 3 ஒருத்தராக உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அவங்களோடு கூட அவங்க மடியிலேயே 4 ஜீவன்களும் சுற்றி 24 மூப்பர்களும் சிங்காசனங்கள் உட்காந்துருக்கிற காட்சி அப்படின்னு அர்த்தம். பிதாக்கோன் பரிசு தாயோடு 4 ஜீவன்கள் இருந்தும் 24 மூப்பர்களுங்கிறதும் சபையை குறிக்கும். சபை அப்படி ஒன்றுபட்டு போறதை பார்க்குறோம். இந்த அனுபவத்துக்குள்ள தான் ஆண்டவர் படிப்படியாக சபையில கிரியை செய்து கொண்டு போறாரு. அப்போ என்ன சொல்றாரு? முதல்ல நாம் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுதி இல்லாத இருக்கிறது எப்படி பின்னால பார்ப்போம். அப்போ முதல் பார்க்கறது வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தியிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
ஜெயங்களும் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவபுஸ்தலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நான் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியான சபையில் சொல்வதை காதலன் கேட்கடவன். ஆகவே ஆண்டவர் அப்படி பரிசுத்த கிரியில தங்களை அர்ப்பணிச்சு நடக்கிறவங்க யாரோ அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் கிரியை செய்து அவங்களை இப்போ இந்த 5வது ஸ்டேஜ்ல எப்படி பார்க்கறான்னு சொன்னா, ஒன்று சொல்றாரு, அவர் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பரிசுத்த கிரிகளை 4 படி தாண்டி 5வது படியில சிங்காசனத்துல ஆண்டோடு உட்கார அளவுக்கு அவரோடு சேர்ந்து பரிசுத்த கிரியில ஆவிக்குள்ளா மாறினவங்க. மாம்சம் முற்றிலும் அழிஞ்சு மாம்சமே சுயம் வெளிப்படாத அளவுக்கு முழுசும் ஆவிக்குள்ளா மாறின அனுபவத்துல வந்தவங்கன்னு பார்க்கிறோம். அவங்களை பத்தி பார்க்கும்போது முதல்ல ஒரு வார்த்தை அசுசிப்படுத்தாத சிலர் அப்படிங்கிறார். என்ன அசுசிப்படுத்துறதுன்னா, ஆண்டவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால அவர் பிள்ளைகளும் பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம உலகத்தோட்டத்துக்கு முன்னாலே எது தெரிந்து கொண்டாராம், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் பிழையற்றவர்களுமா இருப்பதற்காக தான் நம்மை அநாதி காலம் தொட்டு தேவன் தெரிந்து கொண்டார் சொல்லி எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். அதே மாதிரி எபேசியர் 5:25-26 ஆண்டு சொல்றாரு, சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுக்கொண்டார். எதுக்காக மீட்டுக்கொண்டாராம் அங்க வாசிக்கிறோம். எபேசியர் 5:25-26 கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரைமுலானில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ சிலுவையில் ஆண்டவர் எதுக்காக ரத்தம் சிந்தினார், கருத்து மறிச்சாரு. கரை திரை முதலால் ஒன்றும் இல்லாம முற்றும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக நம்மை மாற்றி அவரோடு வச்சுக்கிறதுக்காக அந்த நோக்கம் இப்போ நிறைவேற்றுன்னு பார்க்குறோம். தண்ணீர் முக்கெல்லாம் சுத்திகரித்து கத்திர வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு நமக்குள்ள இருக்கிற மாம்சம் பரிசாய் காட்ட அதை அறிக்கிட்டு பரிசாய் நல்ல விடுதலையாக அப்படியாக மேலும் 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 நம் ஆவிக்குறிலாம் மாறி வருஷமாயிட்டே வரும். அப்போ கரைதிரை குறைஞ்சி எல்லாம் போய் முழுக்க நாம கத்திற்குள்ள மகிமையில ஆவியில நிரப்பப்படுறோம். அந்த நிலைமைக்கு கொண்டு வரதான் சுசிப்படுத்தாதது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே 1 தெசலோனிக்கர் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்கள் காக்கப்படுவதாக. அவர் வரும்போது முழுக்க ஆவி ஆத்மா சரீரம் 3லும் குற்றம் அற்றவர்களாக இருக்கணும். அதை அசுசிப்படுத்தாதுன்றது. அதே மாதிரி யூதாவில் வாசிக்கும் போது யூதா சொல்றாரு, யூதா 24 வசனத்துல வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமுள்ளவர். அப்போ ஆண்டு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எப்படி இருக்கணும், அசுசி இல்லாம, அதாவது மாசற்றவர்களா, முற்றிலும் மாசற்றவர்களா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க அந்த கடைசி சபையில இருக்கிறாங்க, சத்திய சபையில இருக்கிறான்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. இப்போ வெளிப்படுத்தின விஷயம் 22 வாசிக்கிறோம். 22:11-12 அதுதான் நம்ம கடைசியா ஆண்டு பைபிள நமக்கு சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றாரு, அநியாய செய்யணும் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதிலோன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏதோ சீக்கிரமா வருகிறேன், அவனோட கிரியின்படி அவனவனுக்கு நான் நிலைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ கடைசி சபையில அப்படி 2 கூட்டமா இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு கூட்டம் மாம்சத்துல இருந்து இன்னும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்னும் அசுத்தமா இருக்கிறவங்க. ஆனா அதே சமயத்துல நீதி உள்ளவங்க இன்னும் நீதி செய்யறாங்க, இன்னும் பரிசுத்தமாகி அவரை போல பரிசுத்தவான்கள் மாற்றப்பட்டு வராங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா என்ன சொல்றாருங்க, சிலர் தான் சொல்றாரு பாருங்க, அது ரொம்ப வேதனையா இருக்குது. ஆண்டவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமத்திட்டார். அவர் எல்லா மனுஷன் எல்லா ஆத்மாவும் என்னுடைய சொல்றாரு. அப்ப எல்லாரும் அவரோடு நித்தியத்துல இருக்கணும்னு தான் அவர் ஆசை. ஆனா என்ன நடக்குது, சிலர் தான் அப்படி அசுசப்படுத்தாம ஆண்டு வரைக்கும் ஆயத்தமாக்கான்னு பார்க்கிறோம். ஏன் அப்படி சொன்னா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-27. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
24. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்ன பார்க்குறோம்? ஓட்ட பந்தயத்துக்கு வரிசையாக நிற்க வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு 50 பேர் நின்றுருப்பாங்க. விசில் கொடுத்தோடனே வரிசை 50 பேர் ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் கடைசியில் எத்தனை பேர் போய் சேராம பார்த்தா 5 பேராக இருக்கும். அதான் இங்கே சொல்றாரு. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நீச்சடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதனால் நான் நிச்சயம் இல்லாதனால் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனா சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்க பண்ணுகிற நான் தானே ஆகாதன போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அவ எப்படிப்பட்ட பிரசங்காராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் அவங்களும் தவறி போகக்கூடும், புகழ்ந்து போகக்கூடும், ஆண்டு வருகளை ஏமாந்து போகக்கூடும். அந்த ஆபத்து இருக்குது. அதான் இங்கே சொல்லி நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் லூக்கா 18 வாசிக்கும் போது மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போறோங்கிறார். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. கேட்கும்போது எவ்வளவு நமக்கு பயமா இருக்கு, கஷ்டமா இருக்குது. விசுவாசமே இருக்குமா பூமியில? அந்த அளவுக்கு விசுவாசத்தை காண்பாரோ அப்படி சொல்றாரு. அது லூக்கா 12:32 வாசிக்கும் போது, லூக்கா 12:32 வாசிக்கிறோம். பயப்படாதே சிறு மந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, அந்த ராஜ்யத்துல சேர்றவங்க சிறு மந்தியாதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. 13:23-24 வாசிக்கிறோம். லூக்கா 13:23-24. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவர்கள் சிலர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடால் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே சொல்றார். ரொம்ப இடுக்கமான வாசல். ஏன்னா இருக்குது அக்கிரமான உலகம், வாழ்றது பாவம் மாம்சம். நம்ம உலகத்துல போயிட்டு வந்தோம். அப்படிப்பட்டவங்களை விடுவச்சு பரிசுத்தமாக கொண்டு வரத்துக்குள்ளோம். நம்ம எவ்வளவு பரிசோதனைக்கு ஒத்துழைக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் மாற முடியும். இல்லைன்னா உலகம் மறுபடியும் பிசாசு உலகத்தை கொண்டும் மாம்சத்தை கொண்டும் பல காரியங்களை கொண்டு நம்மள இழுத்துட்டே தான் இருப்போம். உலகத்துல மாம்ச செயலை காட்டுறான், காசு பணத்தை காட்டுறான், பேர் பெருமையை காட்டுறான். இதுல ஆசை வர வச்சு இருக்கிறதுனால்தான் சீக்கிரம் போயிட்டு போறது அறியாம என்னமோ 1000 வருஷம் உலகத்துல இருக்குமா நினைச்சிட்டு அதுல கண்ணை பறிச்சு அதுக்காக வாழ பிசாசு தந்திரமா அந்த பரலோக தரிசனத்துக்கு மறைச்சு கொண்டு போறான். அதனால இப்படி சமயத்துல ஜாக்கிரதையா இருந்து கர்த்தரோட இறுக்கமான வாசல் வழி உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூட ஆள் போகும் என்று நீ அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆபத்து இருக்குது. எந்த நேரம் யாரெல்லாம் யார் விழுந்து போகணும் தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து பரிசுத்தவானுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 7:13. இறுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிகள் அநேகர். உலகப்பிரமா உலகத்துல நல்ல வாழும் சுகம் வாழணும்னா எல்லாருக்கும் அதான் ஆசை. கஷ்டமே படக்கூடாது, எல்லா விதத்திலும் சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு அது மாதிரி ஆசைப்படும் நிறைய பேர். ஆனா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். சீக்கிரம் உலகத்துட்டு போகணும். நித்திய நேரம் காத்துட்டு இருக்குது. அதனால தப்பிச்சுக்கணும். ஆண்டுகிட்ட போய் சேரணும். அதனால வருஷான் கத்துல போடுது விழிப்பா இருந்து வேதத்தின்படி ஆண்டு பற்றிக்கு நடப்போம்னு சொல்றவங்க அதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஆண்டு உறுதியா பற்றிக்கு நடக்கிறவங்க கொஞ்சம் பேராக தான் இருப்பாங்க. 14ஆம் வசனம் வச்சுக்கிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறோம் சிலர். 20:16 வாசிக்கிறோம். மத்தேயு 20:16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளோ சிலர். வெளியே தெளிவாக சொல்றார். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ள சிலர். அதுலயும் முந்தி வேகமா ஓடணும், கடைசியில பின்னால போயிடுவாங்க. பின்னால வந்தவங்க முன்னால போயிடுவாங்க. எவ்வளவுக்கு நம்ம ஆவியான கீழ்படிறோமோ அதை பொறுத்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமோ ஆவிக்குரிய ஜீவிதத்துல மாற்றமோ வரப்போன்னு பார்க்கிறோம். அதிலே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19 26 வரல வாசிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25 19 25 26.
அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார்கள். அதாவது அந்த ஐஸ்வர்யம் சொல்லும்போது அவன் காசு பணம் தான் இவன் முக்கியம் சொல்லி ஆண்டு விட்டுட்டு போயிட்டான். அப்போ ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ஊசி காதுல ஒட்டகம் நுழையிறதை விட கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் யார் அப்படின்னா யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்னு கேட்கறாங்க சீஷன். அப்பதான் ஆண்டு சொல்ல ஏசாவில பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். அப்போ மனுஷனால தன்னை இந்த உலகத்துல எழுப்புல தப்பிச்சு வருஷமா ஆண்டுட்டு போறதுன்றது முடியாத காரியம். அவையான யாருக்கு எவ்வளோ ஆண்டுக்கு ஒப்பு பயந்து நடக்கிறோமோ அவ்வளோக்கும் நமக்குள்ள கிரியை சேதான் நாம் மாறி அவற்றை வருகை போவோம்னு பார்க்குறோம். சரி, அடுத்தது பார்க்குறோம். இங்க வெளிப்படுத்த விசேஷம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. சர்தையிலும் உனக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். எல்லா சபையிலையும் கொஞ்சம் பேர் நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க, கொஞ்சம் பேர் மோசமானங்கிறது தான் செய்யறாங்க. ரெண்டுமே உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். மத்தேயு 10:22 வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்தில் நீங்கள் எல்லாராலும் பாதிக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். 24:13 வாசிக்கிறோம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என்ன சொல்லாருன்னா, அக்கிரம் இதனால் அனைவருடைய அன்பு தணிஞ்சு போகும். கடைசி காலம் வர வர உலகத்துல அக்கிரம் பெருகி போகுது. அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய அன்பும் கூட தங்களை அறியாமே தணிஞ்சு போகும். அதனால அப்படி விடாம கேர்லெஸ்ஸா இருந்து உலகத்துல இழுக்கப்பட்டு போய் நம்மளை அறியாம ஏமாந்து போகாதபடிக்கு விழிப்பா இருந்து நம்மளை தொடர்ந்து ஆண்டோடு அன்புல காத்து கொள்றதுக்கு ஜாக்கிரதையா இருந்தாதான் முடிவு நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப ஆண்டோடு நிலைச்சிருக்கணும், அவர் அன்புல நிலைச்சிருக்கணும், அவர் வரையில் எட்டுப்படணும்னு சொன்னா இன்னைக்கு அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதாவது எப்படி உலகத்தில் இருக்கும்போது பிதாவை கூட வச்சு, பிதா எதை பேச கேட்டாரோ அதான் பேசினாராம், பிதா எதை செய்ய பார்த்தா அதான் செய்தாராம். அப்படி இல்லாம தானா தன் இஷ்டம் ஒண்ணுமே செய்யலாம். அப்போ பிதாவும் குமாரனும் ஒன்னா இருந்தாங்க. அதனால பிதா அவர் தனியா விடவே இல்லையா, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களாம். அந்த மாதிரி நாமளும் அவனோட சேர்ந்து வாழ்ந்தாதான் அவருக்குள்ள நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். இதேதான் ஆமோஸும் சொல்றாரு. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் வசனத்துல 2 பேர் ஒருமுனைப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோன்னு கேட்கிறாரு. ஆமா, 2 பேர் ஒன்னா போனோம்னா இதுல 2 பேரும் ஒன்னஸ் இருக்கணும், ஒருமுனைப்பட்டிருக்கணும். அப்போ நம்ம கூட ஆண்டு வந்து நம்ம பரிபூர்ணப்படுத்தி அவர் வருகைக்கு ஆயத்தமாக்கணும்னா நம்மளத்துல அவர் வாழணும்னா நாம அவரை முழுசு வாழ விட்டு அவர் சொல்ற மாதிரி கேட்டு நடக்கணும். அவர் விட்டு விலகி நம்ம இஷ்டமா போனோம்னா ஏமாந்து போயிடும். அப்போ அது மாதிரி பைபிள்ல பார்க்கும்போது ஏனோக்க பார்க்கிறோம், தேவனோடு சஞ்சரித்தான் சொல்லி. நோவாவை பத்தி பார்க்கணும், தேவனோடு சஞ்சரித்தான் சொல்லி. ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான், மோசே தேவனோடு சஞ்சரித்தான். இவங்கெல்லாம் ஆண்டு எப்போ உள்ளத்துல வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன காத்துல கூட அவர் கேட்டு 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 அவருக்கு கீழ்பண்ணுது, அவருக்கு பிரியமா நடந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி எலியா பத்தி பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். எலியா எப்படி ஆண்டோடு சேர்ந்து நடந்தான். அங்க கில்கால்ல நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறான். கில்கால்னா நிந்தை நீங்கிற்று, அதாவது பாவத்துல இருந்தோம், பிசாசுகள் இருந்தோம், மாம்சம் இருந்தோம், விடுதலையான அனுபவம் அதை பெற்றான் எலியா. கில்கால் பெத்தேல் போனான். பெத்தேல்னா என்ன, கத்துடைய வீடு. அப்ப என்ன அர்த்தம், கத்துவோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். அதை ரோமர் 8:1 வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டலா இருந்து மாம்சனோட நடவாமல் ஆவின் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லைன்னு வாசிக்கிறோம். அப்ப எலியா மாம்சம் முற்றிலும் விடுதலையாகி ஆவில ஆண்டோடு சேர்ந்து கிறிஸ்துக்குள் வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். அப்போ அதான் சபை, பெத்தேல் சபையின் அனுபவம். சபையில நம்ம கத்திர தலையா வச்சு நம்ம எல்லாம் அவர் கீழே இருந்து அவர் சொல்ற மாதிரி நடக்கிறோம். அடுத்தது எரிகோவை போனான். எரிகோங்கிறது விசுவாச காட்டு. எரிகோ மதில் சுவர், பயங்கரம் மதில் சுவர்.
ஆனா இவங்க விசுவாசத்தோடு ஆரவாரத்து போது தானா எழிஞ்சு விழுந்தது. அவங்க போய் பிடிச்சான்னு பார்க்குறோம். ஜெயம் எடுத்தாங்க. அப்படி விசுவாசத்துக்கு அடையாளம் எரிகோ. அப்போ தொடர்ந்து எலியா ஆண்டவர் கூட வச்சு ஆண்டவர் விசுவாச கண்ணால பார்த்து அவர் சொல்றது கேட்டு அவரோடு சேர்ந்து நடந்தான்னு பார்க்குறோம். அடுத்தது அங்கேருந்து யோர்தானு போனான். யோர்தானுங்கிறது ஞானஸ்தானத்தை குறிக்கும். ஏசாமி கூட முற்றிலுமா சேர்த்தவங்களா, அவரோட பழைய மனுஷன் பதிக்கப்பட்டவங்களா, அவரோட புது மனுஷன் எழுப்பட்டவங்களா, அவர் உயிர் தந்த வல்லமையினால அவரை போல மாறி அப்புறம் யோர்தான்ல கடந்து கொஞ்ச தூரம் போன உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு பார்க்குறோம். இதான் பூர்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டனுடைய அடையாளம்னு பார்க்குறோம். இதுதான் சர்தையிலும் கொஞ்சம் பேர் உனக்கு அப்படி இருக்கிறாங்க, எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அடுத்து பார்க்குறோம் அவங்கள பற்றி ஆண்டு சொல்றது பிலிப்பி விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சர்தையிலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அப்போ வஸ்திரங்கள் அசுசிப்படுத்தாதவங்க அவங்க அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்போ அவர்கள் பாத்திரவான்களானபடியால் எப்படி நான் பாத்திரவான்லாம் என்ன எப்படி பாத்திரவான்லாம் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். சக்கரியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சக்கரியா 3ஆம் அதிகாரம் 1-5. சக்கரியா 3ஆம் அதிகாரம் 1-5. கர்த்தர் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஏன்? அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்னி என்று தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தனால ஒரு பக்கம் தூதன் நிற்கிறாரு, இன்னொரு பக்கத்துல அவன் கூடவே சாத்தான் நிற்கிறான்னு பார்க்கிறோம். அப்படித்தான் நம்மள இருந்தோம். பிறந்ததே பாவத்துல, பலர் பாவங்களை செய்து அழுக்கு வஸ்திரம் தரித்தனால இருந்தோம். ஆனா என்னாச்சு? 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேலே இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கழிந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகியை வைப்பார்களாக என்றார். அப்போது சுத்தமான பாகியை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தரை தூதன் அங்கே நின்றார். அப்ப என்னாச்சு? ஆண்டவர் சிலுவை ரத்தனாலம் கழுவி பாவமெல்லாம் நீக்கி நம்ம பரிசுத்தமாக்கினார். நம்ம நீதியின் வஸ்திரம் தரிப்பித்தார். நம்ம சிரசின் மேல் சுத்தமான பாவி வைக்கிறதா ஜெயம் கொள்றவங்களுக்கு முடிசூட்டப்படுது செய்தார் பார்க்குறோம். அங்கே பார்த்தா சாத்தானை காணும், அவன் ஓடி போயிட்டான். கர்த்தர் தூதன் தான் அங்கே நிற்கிறான்னு பார்க்குறோம். இதுதான் பாத்திரம் ஆகுது. கர்த்தர் நம்ம பாத்திரம் ஆக்குறார், நம்ம இல்லை. அவரே நமக்கு எல்லாம் செய்து அவர் நம்ம பாத்திரம் ஆக்குறான்னு பார்க்குறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 17 ரோமர் 8ஆம் அதிகாரம் 16, 17. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானதாமே நம்முடைய ஆவியினர்களை சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே. கிறிஸ்துவனை கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆகவே இன்றைக்கு ஆவியை நம்ம நடத்தும் போது எந்த வழி நடத்தினாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஜெபித்து 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 அவர் கிருபை பெற்று பெற்று நாம் ஜெயங்கொண்டு முன்னேறி போவோமானா, அவரோடு கூட பாடுகளை பட்டோமானா, அவரோடு கூட ஒரு நாள் அந்த சிங்காசனம் சேர முடியாத வாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-21. 3, 16-21. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படவும், விசுவாசனாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருக்கும். நீங்கள் அன்பில வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பாசமாக கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்ட அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூரணங்களும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிறிஸ்திய வல்லம் வேண்டும்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையிலே கிறிஸ்தியேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கு சதாக்காலம் மகிமை உண்டாதாக. ஆமென். ஆவியான் நமக்குள்ள கிரியை செய்யும் போது, ஏசாமி மாவட்டத்தில் ராஜாவா இருந்து ஆளுட்டு இருக்கும்போது அவர் எப்படி என்ன செய்யணும், அப்பப்போ ஆவியை நம்ம சொல்லி நம்மளையும் சேர்த்து நடத்தும் போது அப்படி நம்ம அந்த அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து பூர்ணப்படுறோம்.
அதான் பாத்வான்ல ஆண்டு பார்ல காணப்படுது அப்படின்னு அர்த்தம். கொலோசியர் 1 வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21 24. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷனால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் பிரசங்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகி நான் ஊழியக்காரனானேன். இப்போது நான் உங்கள் நிமித்தம் அனுபவித்த பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாய் சபைக்காக என் மாம்சிலே நிறைவேற்றுகிறேன். எவ்வளோ பாருங்க, கர்த்தருடைய ஆவியினால் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டான்னு பார்க்குறோம். தொடர்ந்து ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாகிய தேவவசனத்தை பூர்ணமாக தெரியப்படுத்துகிறதுக்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புரிஜாயலுக்குள்ளே விளங்கிய அந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேர்ந்தவர்களால் நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்ய நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் பல பசங்க சொல்ல போல நம்ம ஊழியக்காரங்க இந்த சபையில் யார் யாரும் ஆண்டு வச்சுக்கிற அவங்கெல்லாம் ஆகியோட சேர்ந்து நின்று போராடி பிரயாசப்படும் போது சபையில் இருக்கிறோம் எல்லாரும் அப்படியாக கற்றுக்கொள்ள அவர் கேட்ட பாத்திரம்ல மாறும்னு பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறோம். கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டுப்பட்டலாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகிறவர்களாக. அப்படி பெருகி வளரும்போது நாம் ஒரு வரைக்கு ஆயத்தமாகன்னு பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றி ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 14-24 வாசிப்போம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்ற தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடி சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகள் எல்லாவற்றையும் விட்டு விளங்குங்கள். சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்கள் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். ஆகவே இப்படிதான் நம்ம இந்த வசனம்லாம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும் போது நாம் அவர் வரைக்கு பூர்ணப்படுறோம்னு பார்க்கிறோம். தீத்து 2:11 வாசிக்கிறோம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-14. ஏனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தாமே ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். முதல் முறை ஆண்டு வந்தபோது
சர்வலோகத்தின் பாவத்தை சுமத்தீர்க்க வந்தான்னு பார்க்கிறோம். ஆனா 2ஆம் முறை வரும்போதோ அவர் தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவான்னு பார்க்கிறோம். ஆண்டவரே வர்றதே பாவம் இல்லாமல் வரப்போறார். பாவம்லாம் பரிசுமா இருக்க மட்டும்தான் கொண்டு போக போறார். அப்போ அவருக்கு என்ன பண்ணும்? காத்துட்டு இருக்கணும். எந்த நேரம் வருவார்னு காத்து எந்த தவறு மேல வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்வோமானா பாத்திரமாக அவர் வரும்போது காணப்படும், தகுதியாக காணப்படும், பாத்திரமாக காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். 2 பேரும் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14. 2 பேர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவரோட காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்படி வாக்குத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படியாக ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். ஆகவே நம்ம மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக ஆண்டாங்க வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஆனால் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்பட்டால் சில பேர் சர்தியில் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களாக ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்போ வெண் வஸ்திரம் தரித்திருக்குன்னா என்னன்னு பார்ப்போம். 132ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 132, 9. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. அப்போ இங்க வெண் வஸ்திரம் சொல்லியிருக்கும் போது அங்க வெண் வஸ்திரம் 4 காரியங்களை பார்க்க. 1 நீதியின் வஸ்திரம் சொல்லி, 2வது மகிமையின் வஸ்திரம் சொல்லி, 3வது பரிசுத்த வஸ்திரம் சொல்லி, 4வது ஆவிக்குரிய வஸ்திரம் சொல்லி. இது 4 காரியங்களை பார்ப்போம். இங்க பார்க்கிறோம் நீதியின் வஸ்திரம் தரித்துன்னு சொல்லி. வெளிப்படத்தில் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படத்தில் 19ஆம் அதிகாரம் 7, 8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. நமது உலகத்துல ஆண்டோடு சேர்ந்து அவர் சித்தப்படி என்னெல்லாம் சேருமோ அதுக்கெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட போகுது. அதாவது நீதி வஸ்திரம், நீதினால் நம்ம மூடப்பட போறோம் அப்படின்னு அர்த்தம். 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். அதில் வெளிப்படத்தில் 19:14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அவரோட கலந்து நினைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வர்ற காட்சியை யோவான் பார்த்து எழுதியிருக்கிறார். 22ஆவது 11, 12 ஏற்கனவே வாசித்த மாதிரி அந்நியாய செய்வர்கள் நான் நியாயம் செய்கின்றார். ஆனா நீதி இன்னும் நீதி செய்கின்றார். அவை அவளுக்குள்ள நீதி செய்ய என்ன தேவசத்தை அறிஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் எதை செய்யறதுக்கும் இது கத்திர சித்தமானு கேட்டு அவர் சித்தப்படி பேசணும், அவர் சித்தப்படி காரியங்கள் செய்யணும். அப்படி வரவங்க தான் அந்த நேரத்தில் நீதி வசத்தை தடுத்து கொள்றவங்க. ஏசி 59:17 வாசிக்கிறோம். ஏசியான் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நீதியை மார்க்கவசமா தடுத்து அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வியாக போர்த்து கொண்டார். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவர் நீதி, அவர் அப்படி இருக்கிறான்னு பார்க்கிறோம். அடுத்து 61:10 வாசிக்கிறோம். அது ஏசாயான் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். யோபு 27ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். யோபு 27, 5, 6.
என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடுக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆண்டவரோடு சேர்ந்து வாழும்போது நம் இறுதி நம்மளை குற்றப்படுத்தாம பார்த்துக்குது. அதான் நீதியின் காரியம். என் பகைனன் ஆகாதவனை போலவும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் அநியாயக்காரனை போலும் இருப்பானாக. ஆகவே யோபு சொல்றார், என் நீதி 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். உத்தமாக நடக்கிறது, கர்த்தரோடு சேர்ந்து கத்துக்கு எது பிரியுமோ அதையே செய்யக்கூடிய காரியம். அதே 29ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். யோபு 29:14. நீதி தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வியம் பாகியமாய் இருந்தது. யோபு எந்த அளவுக்கு ஆண்டோடு சேர்ந்து வாழ்ந்தான் அப்படின்னு காண்பிக்குது. மத்திய விசேஷம் 17:2 வாசிக்கிறோம். மத்திய விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மலை மேல ஏறி போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப என்ன பார்க்கிறோங்க, 2ஆம் வசனத்துல, அவர்களுக்கு முன்பாக மருவமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இதுதான் அங்க ஆண்டுடைய மகிமையை பார்க்கிறோம். அப்ப அந்த மகிமையின் வஸ்திரத்தெல்லாம் உடுத்தப்பட்டார். வஸ்திரம்னா என்ன? அவர் மகிமையே அவரை மூடி இருந்தது. தேவ மகிமை அவரை மூடி இருந்தது. அந்த மகிமை இப்ப நாம ஆதாமுக்குள்ள இழந்து போயிட்டோம். ஆதாம் ஏவாள் அவங்க உண்டாக்கப்பட்டப்போ தேவ மகிமை மூடப்பட்டிருந்தாங்க. அந்த மகிமை இழந்து போட்டப்பதான் அவங்க நிர்வாணிகளா காணப்பட்டான்னு பார்க்கிறோம். ஆகவே ஆதியாகமம் 3:7 இழந்து போன தேவ மகிமையை ரோமர் 3:21 வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான்னு சொல்லிட்டு அந்த மகிமை தான் திரும்ப நமக்கு பரிசுத்த கிரியை சேர்க்கிறது நம்ம கொடுக்குறான்னு பார்க்கிறோம். அதை பற்றி 2 கொரிந்தியர் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பூமிக்கு கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். வீடுன்னு சொல்றது நம்ம சரீரத்தை குறிக்குது. ஏனெனில் நித்திய வீடு, அழியாத வீடு, இந்த கூடாரத்துல நாம் தவித்து நம்முடைய பரம வாசலத்தை தடுத்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம். கூடாரம் சொல்றார், வீடுன்னு சொல்ற, கூடாரம்னு சொல்றார். அப்போ பரம வாசஸ்தலன்றார். அதுவும் நம்ம எல்லாம் சரீரத்தை குறிக்கிறது தான். எந்த சரீரம்? மகிமின் சரீரம். தடுத்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளை காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்காக போர்வை பார்த்து அர்த்தங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது இங்கு பார்க்கும்போது போர்வை என்றார். அதுவும் மகிமின் சரீரத்தை குறிக்குது. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்து வரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கத்திரத்தில் குடியிராதல் இருந்த அறிந்தும் எப்போதும் தைரியமா இருக்கிறோம். குடியிருக்கிறது சொல்றார் தேகத்துல, அதுவும் மகிமின் சரீரத்தில் இருக்கிறது சொல்றார். நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்தில் குடியிருக்கும் அதிகமாக விரும்புகிறோம். கத்தில் குடியிருந்தா என்ன? அவரோடு மகிமையில நாம் ஒன்றுபடுறது. அவர் மகிமின் சரீரத்தில் இருக்கிற நாம் மகிமின் சரீரத்தில் அவரோடு ஒன்னா இருக்காச்சு. அங்க மகிமையில பிரிச்சு பார்க்க முடியாது. அது நிமித்தமே நாம் சரீரத்தின்படி குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமுண்டாக இருக்க நாடுகிறோம். அப்போ அவருக்கு பிரியமானவர்களா இருந்தோம்னா அந்த மகிமின் சரீரம் நமக்கு ஒரு நாள் கொடுக்கப்படும். ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடிம்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்து நியாயத்தின் முன்பாக வெளிப்பட வேண்டும். அதை கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். அது வரைக்கும் அவர் உள்ளத்துல வச்சு அவர் பயந்து நடந்தோம்னா அப்போ நம்ம அவர் வரும்போது நீதிக்கு நமக்கு தரிப்பிக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14:2-3 கூட ஆண்டு சொல்லும்போது, நான் போறது உங்களுக்கு நல்லது, நான் போனேன் உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பேன், நான் வந்து உங்களை என்னோட சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? ஆண்டவர் இங்க நம்ம எப்படியெல்லாம் வாழ்றோமோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் சித்தை அறிஞ்சு ஒவ்வொரு காரியம் செய்ய நமக்கு அங்க வீடு ஆயத்தமாகுது. வீடுனா என்ன? மகிமின் சரீரம் நமக்கு ஆயத்தமாக்குறார். ஒரு நாள் அந்த அவர் வரும்போது அந்த மகிமின் சரீரத்துல நம்ம நிரப்புவார் அப்படின்னு பார்க்கிறோம். எபிரேயர் 7:25 ஆண்டு சொல்றாரு, தம்பது மூலமா தேவனுடைய செயல்களுக்காக வேண்டு செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறான்னு பார்க்கிறோம்.
ரோமர் 8:26 கூட வாசிக்கிறோம். பரிசுத்தாவி நம்ம பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் எப்படி வேண்டும் தெரியாதனால அவரே நமக்காக வேண்டும் செய்கிறான்னு பார்க்குறோம். பிதாவின் சித்தப்படி அவர் நமக்காக வேண்டும் செய்கிறான்னு பார்க்குறோம். ஆகவே ஏசா பிதாவின் பரிந்து பேசுகிறார். பரிசுத்த நமக்குள்ள வாக்குள்ள பேச வேண்டும் செய்கிறார். அதனால தான் நம்ம இன்றைக்கு அப்படி கிருபை பெற்று அவருக்குள்ள பரிசுமாக ஜீவிக்க முடியுது. 2 Corinthians 3:17-18 வாசிக்கிறோம். பரிசுத்த நமக்குள்ள இருந்து நமக்கு வேகத்திலிருந்து ஏசாமி காட்டி அவருக்கு முன்னால் நிறுத்தி நம்மள பாவத்தை காட்டி அறிக்கிடும் போது அதிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கத்துல ஏசாமியை காட்டி அவர் மகிமை காட்டி 2 Corinthians 3:18 வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் திறந்த முகமே கத்திரி மகிமையை கண்ணாடியில் கண்ணீர் போல கண்டு ஆவியா இருக்கிறதால் அந்த சாயலாதானே மகிமின் மேல் மகிமெடுத்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். 1 Corinthians 15 வாசிக்கிறோம். 1 Corinthians 15 அதிகாரம் 43 வசனம். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் மகிமுள்ளதாய் எழுந்திருக்கும். நம்ம சரீரம் அழுகி போற சரீரம், மறுநாள் சரீரம், அதை தான் நம்ம கல்லையில கொண்டு விதைக்கிறோம். ஆனா எழுந்திருக்கும் போதோ மகிமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போ ஆண்டு வரும்போதுதான் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நமக்கு கொடுப்பார். அப்படி 49 வசனம் வாசிக்கிறோம். மேலும் மன்னவனுடைய சாயலில் நாம் அணிந்திருக்கிறது போல வானுடைய சாயலும் அணிந்து கொள்வோம். வானவர் அவர் எப்படி மகிமை சரீரத்தில் இருக்கிறாரோ அதே சரீரத்தை நமக்கு கொடுத்துவார். அவர் சரீரத்தை நமக்கு கொடுத்து நம்மளை அவரை போல மாற்றுவார். அப்போ 53 வாசிக்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவர் சீக்கிரத்தில் வந்து இந்த சரீரம் விழுந்து போக நமக்கு மகிமை சரீரத்தை கொடுப்பான்னு பார்க்கிறோம். அப்போ 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 6:7. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தேர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களினாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது லீபனோன் காட்டிலே மலையிலும் தான் கல்லுகளும் மரங்களும் செதுக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்பரே போட்டு அனுப்பிடுவாங்க. அதை மத்தியத்தரைக்கல் வழியா தப்ப கட்டி கொண்டு வந்து எருசலேமில் கொண்டு வந்து கட்டும்போது ஒரு வேலையும் இல்லைங்க. இருக்கிறது அப்படி இப்படி எடுத்து வச்சா போதும். அங்கே ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கலையா. காரணம் என்ன? எல்லாம் அங்கே காட்டிலே பனி தீர்ந்து கொண்டு வர எல்லாம் ரெடியாக செதுக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்ததுன்னு பார்க்குறோம். அப்படியே நாம கூட இங்கே நமக்குள்ள பரிசுத்த கிரியை செய்து நமக்குள்ள செதுக்க வேண்டிய செதுக்கி குத்த வேண்டியது குத்தி எல்லாம் பண்ணி நம்ம ஏசாமி சாயல மாத்துறாரு. அங்க போகும்போது முற்றிலும் பூர்ணரா அவர் சமூகத்தில் போய் காணப்படுவோம். அங்க போய் ஒன்றும் செய்யறதில்ல, எல்லாம் இங்கே தான் பூர்ணப்படுது. அதனாலதான் இங்க நமக்கு ஆண்டவரை பின்பற்றி போறவங்களுக்கு அவரை போல மாறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பயங்கரமான போராட்டங்கள் உண்டு, வாழ்க்கையில பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எதுக்காக? நமக்குள்ள மாம்சம் முற்றிலும் அழிக்கப்படணும். முழுக்க நாம ஆண்டவர் குணம் நமக்குள்ள வந்து அவரை போல மாற்றப்படணும். இதுக்காகதான் 1 பேர் 3 அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். 1 பேர் 3 அதிகாரம் 17-18. தீமை செய்து பாடம் அனுப்புவதும் தேவனு சித்தமானால் நன்மை செய்து பாடம் அனுப்புவதே மேன்மையாகும். ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சிலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ ஆண்டவர் ஆவில உயிர்ப்பிக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். சங்கீதம் 45:13-15 வருஷம் வாசிக்கிறோம். 45 சங்கீதம் 13-14. ராஜகுமார்த்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், அவள் உடகை பொற்சரியா இருக்கிறது. சித்த தையலாட தத்துவளாய் ராஜாவளத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னே செல்க, அவருடைய தோழிகளாகிய கன்னிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அப்போ ராஜகுமார்த்தியாக நாம் அவர் மனவாட்டியாக நம்ம ஆயத்தமாக்கும் போது உடை பொற்சரியா இருக்குன்னு பார்க்கிறோம். பொண்ணுங்கிற தெய்வத்தை குறிக்கும். நம்ம தெய்வ சாயலாம் மாற்றப்படுது. சித்திர தையல் ஆடை தட்டுவலான்னு சொல்றார். அதாவது சித்திர தையல் ஆடை தைக்கிறதா கையில தைக்கிறது. மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே நூல்னால தச்சிட்டே வருது. அது 2 விட்டா சேர்க்கறது அல்ல, ஒரே நூல்னால தொடர்ந்து நெய்யப்பட்டது. சித்திர தையல் ஆடை அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தாய் முதல் படியில எபேசு சபையில நமக்குள்ள கிரியை ஆரம்பிச்சவர்
தொடர்ந்து ஒவ்வொருபடியாக கிரியை செய்து கடைசியில் இந்த பெருகம சர்தை சபையில் வந்து அந்த கிரியை நமக்குள்ள முடிக்கிறார். நம்ம சித்திர தையல் ஆடை உடுத்தவங்கள நம்ம ஆண்டு வரைக்கும் ஆயத்தமாக்குறான்னு பார்க்கிறோம். எசேக்கியேல் 16:10 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயம் தீர்த்த பாதரட்சியில உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு உடுத்து. ஆண்டவர் உருவமா சொல்லி காட்டார். எப்படி எங்கேயோ சேத்துல கடந்த சாக்கடையில கடந்த குழந்தைய தூக்கி எடுத்து தொப்புல இருக்கப்படாம அல்லது ரத்தத்தோடு கடந்த தூக்கி எடுத்து எப்படி கழுவி சுத்தம் பண்ணி வளர்த்து அது பருவம் மங்கியாக்கி நான் என்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சொல்றாருங்க, உனக்கு ஆபரணம் அலங்கரித்து உன் கையில் பாரிஷம் போடுறார், சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி. வருஷத்தாவினால் நமக்குள்ள கிரியை நடப்புகிறது. நம்ம வாழ்க்கை முழுசுமே அவர் கை வேலைப்பாடு. அதனால நம்ம உருவாக்கப்படுறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது தானியேல் 7:9 வசனத்துல, தானியேல் 7:9 நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனம் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ள வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் பஞ்சை போல வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. அங்க பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி இருந்தாரா, அப்படி வஸ்திரம் உறைந்த மழையை போல அப்படின்னு அர்த்தம் பரிசுத்தம். அப்போ ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரம் தரித்திருக்கிறார், பரிசுத்தே உடையா தரித்திருக்கிறார். அப்ப நம்மையும் பரிசுத்தாவி பரிசுத்த வஸ்துனால நம்ம உடுத்துறான்னு பார்க்கிறோம். அப்போ அதே தான் மத்தேயு 17:2 வாசிக்கும் போது அவர் எப்படி அங்க ஜபிக்கும் போது மலையில மருவமலையில் ஜபிக்கும் போது அவருடைய வஸ்திரம் வெண்மையா இருந்ததுன்னு பார்க்கிறோம். அதான் பரிசுத்தம். அப்புறம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 28:3. அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போல வெண்மையாகவும் இருந்தது. அங்க கல்றையில மரியமலையில் போய் எட்டி பார்க்கும்போது அங்க ஒருத்தர் இருந்தார். யாரு? தூதன். அவர் ரூபம் வஸ்திரம் உறைந்த மழை போல் வெண்மையாக இருந்தது. அது பரிசுத்த காண்பிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். மத்தேயு 16 மார்க் 16:5 வாசிக்கிறோம். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். வெள்ளை அங்கி பரலோகத்துல எல்லாமே பரிசுத்தான் குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24:4 வாசிக்கிறோம். லூக்கா 24:4. அது குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரத்தை தரித்த 2 பேர் அங்கே அவர் நடுவே நின்றார்கள். பிரகாசமுள்ள வஸ்திரம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:10 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:10. அவர் பேசுகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்துள்ள 2 பேர் அவர்கள் அருகே நின்று வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்தாங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 4:4 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:4. அந்த சிங்காசனம் சூழ 24 சிங்காசனம் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனம் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். சபை வெண் வஸ்திரம் தரித்து தான் அங்க பரலோகத்தில் இருக்கிறத யோவான் பார்க்கிறான்னு பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 6:11 வாசிக்கிறோம். அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. ஆண்டுக்கார ரத்த சாட்சியா மறிச்சவங்க வெள்ளை அங்கி தரித்திருக்கிறத பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம். அவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனம் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் நிற்க கண்டேன். அங்கே வெள்ளை அங்கி அப்படின்னு பார்க்கிறோம்.
அவங்க யாருன்னு பார்த்தா பரிசுத்தவான்கள், பயங்கர உபத்திலிருந்து வந்தவங்க. அதை பற்றி வாசிக்கும்போது 14 வசனம் வாசிக்கிறோம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக இருந்து இரவு பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசன் மேல் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாக முடியவும், வெயிலாவது கிருஷ்ணமாவது இவர்களை மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை அவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பார். வரலாற்றில் நம்ம ஆண்டோடு கூட இருக்கிற காட்சியை இப்படியா வர்ணிக்கப்பட்டு பார்க்கிறோம். அடுத்தது அந்த வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரம் பார்க்கிறோம். 1 பேர் 3:18 வாசிக்கிறோம். 3 பேர் 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிமித்தம் அவரை அறிகிற அறிவிலும் வளரும்படிக்கு அவர் எப்பொழுதும் என்றெடுக்கும் மகிமை உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தின வரப்போறார். ஒன்று பேதுரு 3:18. என் கிறிஸ்துவும் நம்மை தேவனுக்கு சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏசாமி கல்லறையில் புதைக்கப்படும் போது மாம்சரித்தான் புதைக்கப்பட்டார். ஆனால் எழுந்திருக்கும் போது ஆவிக்குரிய சரீரத்தை எழுந்திருந்தார். அதே மாதிரி 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். அவர் வரும்போது அவர் இருக்கிற மாதிரி எப்படி ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி நாமும் அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற கண்ட உடனே நாமும் அவரை போல அதே ஆவிக்குரிய சரீரத்தில் அவரை போல மாற்றப்பட்டு போவோம்னு பார்க்கிறோம். ஆகவே இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னொரு சில காலம் அடுத்த செய்தியில பார்ப்போம்.